வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். In this video we are going to see on important topic as well as a useful topic, the usage of suppose to. Suppose to. What do you mean by suppose to? Suppose to அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க கிட்டேருந்து நம்ம ஒரு விஷயம் அவங்க இதை செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது இந்த சப்போஸ்டு டு அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நாம் இதை சொல்லும் போது சப்போஸ்டு டு அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த டி சிலபிளை ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம இதை உச்சரிக்கக்கூடாது. சப்போஸ் டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் எழுதும்போது சப்போஸ்டு டு அப்படின்னு தான் எழுதணும். நம்ம ஒருத்தவங்கிட்ட ஒரு விஷயம் அவங்க செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது இந்த சப்போஸ் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒருத்தவங்களுடைய டியூட்டி பற்றி பேசும்போதும் இந்த சப்போஸ் டு அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். முதல்ல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதை எந்தெந்த இடத்துலலாம் எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வேர்ப். பி வேர்ப் அப்படின்னா என்னென்னா சைடில் இருக்குது பாருங்கள், ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர். இந்த பி வேர்ப் வந்தால் மட்டும்தான் நம்ம இந்த சப்போஸ் டு அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதோடைய ரூலே என்னென்னா, சப்போஸ் டுக்கு முன்னாடி இந்த பி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருக்கும். சைடில் இருக்க அந்த 5 வேர்ப் ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர். தென் சப்போஸ்டு டு ப்ளஸ் V1. V1 நமக்கு தெரியும் இல்லையா, ரூட் வேர்ப், ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அதை தான் நம்ம V1 வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். தென் ரிமைனிங் செட் ஆஃப் சென்டென்ஸ். இதுதான் இதோடைய ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட் ப்ளஸ் பி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், சப்போஸ்டு டு ப்ளஸ் V1 வேர்ப். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ்பெக்டேஷன் நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தவங்க ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பற்றி பேசும்போது நம்ம சப்போஸ்ட் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கவனிங்க. சொல்லும் போது சப்போஸ்டு டுன்னு சொல்லாதீங்க, சப்போஸ் டு அப்படின்னு சொல்லுங்கள். எழுதும்போது டி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். இது எல்லாமே ரியல் லைஃப்பில் நம்ம அதிகமாக கேட்குற மாதிரியாக இருக்கிற சென்டென்சஸாக தான் இருக்கும். நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். தி ட்ரெயின் இஸ் சப்போஸ் டு அரைவ் அட் 10:30 AM, தி ட்ரெயின் இஸ் சப்போஸ் டு அரைவ் அட் 10 PM அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க தெரியுமா. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, 10 மணிக்கு அந்த ட்ரெயின் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அப்போதைக்கு அவங்க இந்த சப்போஸ் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது த சோழன் எக்ஸ்பிரஸ், ட்ரெயினுக்கு பதிலாக நான் ட்ரெயினோடைய நேம் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். த சோழன் எக்ஸ்பிரஸ் இஸ் சப்போஸ் டு அரைவ் அட் 8:30 AM. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, சோழன் எக்ஸ்பிரஸ் 8:30 மணிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்ட்ரக்சர் படி இந்த சென்டென்ஸ் அப்ளை ஆகுதா பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், த சோழன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். தென் அதுக்கப்புறமா பி வேர்ப், ஈஸ் அப்படிங்கிற ஒரு பி வேர்ப் எடுத்திருக்காங்களா. தென் அதுக்கப்புறமா சப்போஸ் டு. தென் அரைவ் அப்படிங்கிறது என்ன, V1 வேர்ப். அரைவ் அப்படிங்கிறது V1 வேர்ப். தென் ரிமைனிங் செட் ஆஃப் சென்டென்ஸ். அவ்வளோதான். இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். உங்களால் சப்போஸ் டுவை யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், he is supposed to study for his exams but he is playing. நம்ம சாதாரணமாக சொல்லுவோம்ல, இப்போ எக்ஸாம் நடக்க போது வீட்டில் பசங்க இருக்காங்க அப்படின்னா அவன் படிக்கணும் எக்ஸாமுக்கு, ஆனால் அவனை பார்த்திங்கன்னா அவன் விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த பையன்கிட்டேருந்து என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னா, he is expected to study for his exam. இந்த இடத்துல அந்த expected to அப்படிங்கிறதுக்கு பதிலாக தான் இந்த suppose to அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த பையன்கிட்டேருந்து என்ன நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, he is expected to study, ஆனால் அவன் படிக்காமல் விளையாண்டுட்டு இருக்கான். நம்ம சாதாரணமாக அதே மாதிரிலாம் சொல்கிறது உண்டு இல்லை, போர்டு எக்ஸாம்ஸ் டேட் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அவன் படிக்கணும் ஆனால் அவன் விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு. அதுதான். ஸோ இதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பற்றி பேசும்போது நாம் இதை யூஸ் பண்ணலாம். he is supposed to study for his exams but he is playing. Subject he அப்படிங்கிறது subject, is B form verb, then supposed to, that study அப்படிங்கிறது V1 verb. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். you are supposed to submit your homework. you are supposed to submit your homework அப்படின்னா you are expected to submit your homework. நாம் நம்மளுடைய ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணி தானே ஆகணும். இது ஒரு நார்மல் எக்ஸ்பெக்டேஷன் தானே, நம்ம ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அதை தான் சொல்லியிருக்காங்க. யூ ஆர் சப்போஸ் டு சப்மிட் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னா நீ உன்னுடைய ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணணும். ஸோ யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு சப்மிட் யுவர் ஹோம்ஒர்க். அதுதான். ஸோ இப்போ பாருங்கள்,
இந்த இடத்துல சப்ஜெக்ட் யூ சப்ஜெக்ட் இருக்குது, தென் ஆர் அப்படிங்கிற ஒரு பி ஃபார்ம் verb எடுத்திருக்காங்க, எழுதியிருக்காங்க, தென் சப்போஸ் டு, தென் சப்மிட் அப்படிங்கிறது V1 verb. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ப்ரெசண்ட் சுச்சுவேஷனில் நடக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் பற்றி பேசும்போது நாம் இந்த சப்போஸ் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சென்டென்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா பாஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம எப்படி இந்த சப்போஸ் டு யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், பாஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது பாஸ்ட்டில் வந்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருப்போம், ஆனால் அப்படி நடந்திருக்காது. அதே மாதிரி வர சூழல்களில் நம்ம எப்படி இந்த சப்போஸ் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஹி வாஸ் சப்போஸ் டு பி an hour ago. ஹி வாஸ் சப்போஸ் டு பி an hour ago அப்படின்னா நீ வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இங்கே வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவர் வந்து இல்லை, நம்ம சொல்கிறோம், அது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு பாஸ்டில் நடந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஹி வாஸ் சப்போஸ் டு பி an hour ago அப்படின்னா அவர் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த இடத்துல இருந்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட் ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்டா, பி ஃபார்ம் ஆஃப் த verb. இது பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வாஸ் எடுத்திருக்கோம், வாஸ், தென் சப்போஸ் டு, தென் இந்த இடத்துல ஏன் நம்ம வந்து பி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா V1 verb மெயின் verb எதுவுமே இல்லாததுனால நாம் வந்து பி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதான் இதோடைய ரீசன். மெயின் verb எதுவுமே இல்லை, அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து பி ஃபார்ம் ஆஃப் த verb நம்ம இங்கே பி யூஸ் பண்ணியிருக்கோம். ஹி வாஸ் சப்போஸ் டு பி an hour ago அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவர் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், யூ ஆர் சப்போஸ் டு விசிட் யுவர் கிராண்ட் மதர், டிட் யூ கோ? நீ வந்து உன் பாட்டியை பார்க்க போயிருந்துருக்கணுமே, நீ போனியா? நம்ம சொல்வோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறோம், நம்ம இந்த வீக்கெண்ட் வந்து நான் வந்து எங்கள் பாட்டியை பார்க்க போகலான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருந்துருக்கீங்க ஃப்ரைடே அன்னைக்கு ஆஃபீஸில். மண்டே அகெயின் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறீங்க, நீ வந்து உன் கிராண்ட் மதரை பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, நீ பார்க்க போயிருந்துருக்கணுமே, நீ போனியா அப்படின்னு. அதே மாதிரிலாம் நம்ம சாதாரணமாக கேட்குற வழக்கம் உண்டு இல்லையா? ஒரு விஷயம் நீ வந்து செஞ்சுருக்கணுமே, செஞ்சியா? அதே மாதிரிலாம் அதுதான் இது. யூ ஆர் சப்போஸ் டு விசிட் யுவர் கிராண்ட் மதர், டிட் யூ கோ அப்படின்னா நீ வந்து உன் பாட்டியை பார்க்க போயிருந்துருக்கணுமே, நீ போனியா அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், யூ சப்ஜெக்ட் பி ஃபார்ம் verb வேறு யூஸ் பண்ணியிருக்கோம், சப்போஸ் டு விசிட் அப்படின்னு ஒரு V1 verb வந்திருக்கு. இங்கே V1 verb வந்துட்டதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ப்ரீவியஸ் சென்டென்ஸில் V1 verb இல்லாததுனால நாம் பி யூஸ் பண்ணோம். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஷி வாஸ் சப்போஸ் டு ஃபினிஷ் ஹர் அசைன்மெண்ட் எஸ்டர்டே பட் ஷி ஸ்டில் டூயிங் இட். ஷி வாஸ் சப்போஸ் டு ஃபினிஷ் ஹர் அசைன்மெண்ட் எஸ்டர்டே பட் ஷி ஸ்டில் டூயிங் இட். அவளுடைய அசைன்மெண்ட்டை வந்து நேத்தியே முடிச்சிருந்துருக்கணும், ஆனால் இன்னமும் அவள் வந்து செஞ்சிட்ருக்கா. நாம் அதே மாதிரியெல்லாம் பேசுவோம் இல்லையா? இந்த ஒர்க்கை நீ வந்து நேத்தியே முடிச்சிருந்துருக்கணும், ஆனால் இன்னமும் செஞ்சிட்ருக்க அப்படின்னு. அதுதான், அவள் அந்த அசைன்மெண்ட்டை வந்து நேத்தியே முடிச்சிருந்துருக்கணும், ஆனால் இன்னமும் அவள் செஞ்சிட்ருக்கா. என்ன அர்த்தம்னா அவள் இன்னும் முடிக்கலை அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு பாஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ புரியுதா அந்த பாஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு? அதுதான். ஸோ சப்ஜெக்ட் பி ஃபார்ம் verb சப்போஸ் டு ஃபினிஷ் அப்படின்னு ஒரு V1 verb வந்திருக்கு. பாஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் மீன்ஸ் என்னென்னா, பாஸ்டில் ஒரு விஷயம் ஒருத்தவங்க வந்து செஞ்சுருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருப்போம், ஆனால் அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்காது. அதே மாதிரி வர சூழல்களில் நாம் இந்த சப்போஸ் டு யூஸ் பண்ணலாம். ஹி வாஸ் சப்போஸ் டு பி an hour ago, 1 மணி நேரம் முன்னாடியே அவர் இந்த இடத்துல இருந்திருக்கணும், ஆனால் இல்லை. யூ ஆர் சப்போஸ் டு விசிட் யுவர் கிராண்ட் மதர், நீ உன்னுடைய பாட்டியை போய் பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு இருந்தியே அப்படிங்கிற மாதிரி. பார்க்க போகணும், ஆனால் அவங்க போயிருந்துருக்க மாட்டாங்க. யுவர் சப்போஸ் டு விசிட் யுவர் கிராண்ட் மதர்னா நீ வந்து உன் பாட்டியை வந்து பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு இருந்தியே அப்படின்னு அர்த்தம், ஆனால் அவங்க பார்க்க போகலை. நீ போயிருந்துருக்கணும், ஆனால் அவங்க போகலை அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், ஷி வாஸ் சப்போஸ் டு ஃபினிஷ் ஹர் அசைன்மெண்ட் எஸ்டர்டே. நேத்தியே அவள் அசைன்மெண்ட்டை முடிச்சிருந்துருக்கணும், ஆனால் அவள் முடிக்கலை. இதுதான் அந்த பாஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஓகேவா? அடுத்து ஃப்யூச்சர் எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம சென்டென்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்யூச்சரில் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் பற்றி பேசும்போது நம்ம எப்படி சப்போஸ் டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. நல்லா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னாலுமே நம்ம ஆம், இஸ், ஆர் அப்படிங்கிற ஒரு பி ஃபார்ம் verb தான் யூஸ் பண்ணுமே ஒழிய நம்ம வில் யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராகவே ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், தே ஆர்
are supposed to arrive tomorrow. They are supposed to arrive tomorrow. என்ன அர்த்தம்னா அவர்கள் நாளை வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அது வந்து ஒரு ஃபியூச்சர் தானே, ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் தானே. ஸோ அதுக்கு உங்களுக்கு வேறு எந்த டுமாரோ அப்படிங்கிற கீவேர்டே போதும், இது ஒரு ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அவர்கள் நாளை வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அப்போது இந்த இடத்துல ஃபியூச்சர் பற்றி பேசுகிற மாதிரி இருந்தாலுமே நம்ம ஆர் அப்படிங்கிற ஒரு பி ஃபார்ம் வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், வில் யூஸ் பண்ணலை. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட், தென் ஆர் பி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், சப்போஸ் டு, தென் அரைவ் அப்படிங்கிற ஒரு V1 வேர்ப். ஓகேவா? தே ஆர் சப்போஸ் டு அரைவ் டுமாரோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். he is supposed to visit New Delhi next week. he is supposed to visit New Delhi next week அப்படின்னா அடுத்த வாரம் அவர் வந்து நியூ டெல்லிக்கு போவார் அப்படின்னு நினைக்கிறேன், அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். he is expected to visit New Delhi next week. அந்த expected to அப்படிங்கிறதுக்கு பதிலாக தான் இந்த இடத்துல supposed to அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ he is supposed to visit New Delhi next week அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அவர் வந்து நியூ டெல்லி போவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவுமே வந்து ஃப்யூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் தான். பி ஃபார்ம் வேர்ப் am is are தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். I am supposed to submit the project on Monday. I am supposed to submit the project on Monday. மண்டே வந்து நான் வந்து என்னுடைய ப்ராஜெக்டை வந்து சப்மிட் பண்ணணும். இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகேவா? ஆஃபீஸில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு டாஸ்க்கை வந்து டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அந்த ப்ராஜெக்டை வந்து மண்டே அன்னைக்கு சப்மிட் பண்ணணும். அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொல்லிட்டு இருக்கீங்க, ஐ எம் எக்ஸ்பெக்டட் டு சப்மிட் த ப்ராஜெக்ட் ஆன் மண்டே. ஸோ அப்போது நீங்கள் வந்து மண்டே சப்மிட் பண்ணணும். இப்போ இங்கேயும் பாருங்கள், சப்ஜெக்ட் தென் பி ஃபார்ம் வேர்ப் am யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் பார்க்கவே இல்லையா, அதனால் பார்த்தாச்சு. ஸோ am அப்படிங்கிறது ஒரு பி வேர்ப் தான். சப்போஸ் டு, சப்மிட் அப்படிங்கிறது V1 வேர்ப். ஸோ இப்போ பாருங்கள், am, is, are இந்த 3 சென்டென்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் எக்ஸ்பெக்டேஷனுக்கு நாம் am, is, are அப்படிங்கிற பி வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரெசண்ட்டுக்கும் சரி ஃப்யூச்சர் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் சரி am, is, are தான் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனுக்கு was, were யூஸ் பண்ணலாம். கிளியராக இருக்கா? இது புரியுதா உங்களுக்கு? இன்னும் 2 சென்டென்ஸ் வேணால் பார்ப்போம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஒரே ஒரு சென்டென்ஸ் வச்சு அதை எப்படி நம்ம ப்ரெசன்ட் எக்ஸ்பெக்டேஷன், பாஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன், ஃப்யூச்சர் எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சென்டென்ஸை நீங்கள் கவனிக்கும்போது, இதை நீங்கள் 3 ஃபார்மில் கவனிக்கும்போது உங்களுக்கு நல்லா கிளியராகவே புரிஞ்சிடும், உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். யூ ஆர் சப்போஸ் டு ஃபினிஷ் த டாஸ்க் பிஃபோர் 6 PM. யூ ஆர் சப்போஸ் டு ஃபினிஷ் த டாஸ்க் பிஃபோர் 6 PM அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டாஸ்க்கை நீங்கள் வந்து 6 மணிக்குள்ளார முடிக்கணும். இப்போ உங்கள் ஆஃபீஸில் வந்து சொல்கிறாங்க, உங்களுடைய பாஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறாரு, யூ ஆர் சப்போஸ் டு ஃபினிஷ் த டாஸ்க் பிஃபோர் 6 PM. உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, 6 மணிக்குள்ளார நீங்கள் இந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு. அப்போ இது வந்து ப்ரெசன்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஓகேவா? ப்ரெசன்ட் எக்ஸ்பெக்டேஷன். சப்ஜெக்ட் பி ஃபார்ம் வேர்ப், சப்போஸ் டு, தென் V1 வேர்ப். அடுத்து பாருங்கள், இதே சென்டென்ஸ் தான். யூ ஆர் சப்போஸ் டு ஃபினிஷ் த டாஸ்க் எஸ்டர்டே. யூ ஆர் சப்போஸ் டு ஃபினிஷ் த டாஸ்க் எஸ்டர்டே என்ன அர்த்தம்னா நீ நேத்தியே இந்த வேலையை முடிச்சுருந்துருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சென்டென்ஸ் டிஃபால்ட்டாக என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அதை முடிக்கலை, இன்னமும் நீங்கள் அதை செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. அதே இப்போ உங்களுடைய பாஸே வந்து இப்போ ஆஃபீஸில் சொல்கிறாரு, யூ ஆர் சப்போஸ் டு ஃபினிஷ் த டாஸ்க் எஸ்டர்டே. நீ நேத்தியே இந்த வேலையை முடிச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து பாஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஓகேவா? பாஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். சப்ஜெக்ட் பி ஃபார்ம் வேர்ப், சப்போஸ் டு, ஃபினிஷ் அப்படிங்கிற V1 வேர்ப். இதே சென்டென்ஸே அடுத்து பாருங்கள். ஐ எம் சப்போஸ் டு ஃபினிஷ் த டாஸ்க் ஆன் மண்டே. ஐ எம் சப்போஸ் டு ஃபினிஷ் த டாஸ்க் ஆன் மண்டே. நான் இந்த டாஸ்க்கை வந்து மண்டே முடிக்கணும். அப்போ இது வந்து என்னது? ஃப்யூச்சர் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ கிளியராக இருக்கா உங்களுக்கு? டவுட்ஸ் எதுவும் இல்லை? ஸோ அப்போது ஃப்யூச்சராக இருந்தாலுமே am, is, are அப்படிங்கிற ஒரு பி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் இந்த சென்டென்ஸ் அகெயின் சொல்கிறேன். இது கிளியராக இருக்கா? ப்ரெசன்ட் எக்ஸ்பெக்டேஷன், யூ ஆர் சப்போஸ் டு ஃபினிஷ் த டாஸ்க் பிஃபோர் 6 PM. 6 மணிக்குள்ளே நீங்கள் இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும். பாஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன், யூ ஆர் சப்போஸ் டு ஃபினிஷ் த டாஸ்க் எஸ்டர்டே. நீ நேத்தியே இதை முடிச்சுருந்துருக்கணும், ஆனால் நீங்கள் முடிக்கலை அப்படின்னு அர்த்தம். இது ஃப்யூச்சர் எக்ஸ்பெக்டேஷன். ஐ ஆம் சப்போஸ் டு ஃபினிஷ் த டாஸ்க் ஆன் மண்டே. நான் இந்த டாஸ்க்கை வந்து மண்டேக்குள்ளே முடிக்கணும். தட் மீன்ஸ் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஃபினிஷ். நீங்கள் உங்ககிட்டேருந்து அதை வந்து எதிர்பார்க்குறாங்க, மண்டேக்குள்ளார நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆம் அப்படிங்கிற ஒரு பி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளியராக?
நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் சப்போஸ் டு ப்ரொடெக்ட் பீப்புள். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் சப்போஸ் டு ப்ரொடெக்ட் பீப்புள் என்ன அப்படின்னா மக்களை வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து போலீஸோடைய கடமை தானே. ஸோ அப்போ இது வந்து அவங்களுடைய டியூட்டியை பற்றி பேசுகிறோம் நம்ம. அதனால தான் இந்த இடத்துல சப்போஸ் டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா. நம்ம பார்த்தோம்ல, ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும், டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அது எல்லாத்துக்குமே நம்ம சப்போஸ் டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து டியூட்டி, கடமையை பற்றி பேசுகிறோம். அதனால தான் இந்த இடத்துல சப்போஸ் டு யூஸ் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட், be verb, supposed to, product அப்படிங்கிறது V1 verb. ஓகேவா? இது வந்து டியூட்டி. ஜேர்னலிஸ்ட் ஆர் சப்போஸ் டு பி பொலிட்டிக்கலி நியூட்ரல். என்ன இந்த சென்டென்ஸ், இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா பத்திரிகையாளர்கள் அரசியல் ரீதியாக நடுநிலையோடு இருக்க வேண்டும். இதுதான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். இது வந்து பத்திரிகையாளர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுடைய பொறுப்புணர்வை பற்றி நம்ம பேசுகிறோம். சொல்லுவாங்க இல்லையா, அரசியலமைப்பு சட்டங்களில் வந்து பத்திரிகையாளர்களுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது, அவங்க வந்து நடுநிலை தவறாமல் நடந்துக்கணும் அப்படின்னு. அதான் இந்த சென்டென்ஸில் சொல்ல வராங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பேசும்போதும் நம்ம சப்போஸ் டு யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பெக்டேஷன், டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி இதை பற்றியெல்லாம் பேசும்போது நம்ம சப்போஸ் டு இப்படி தான் பயன்படுத்தணும். இந்த சென்டென்ஸில் மெயின் வேர்ப் எதுவும் இல்லாததுனால நம்ம பி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சப்போஸ் டு தட் பி யூஸ் பண்ணியிருக்கோம். இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நெகட்டிவாக நம்ம வந்து சப்போஸ் டு நம்ம எப்படி பயன்படுத்தி பேசலாம் அப்படின்னு, ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டடாக இருக்கும், இந்த இடத்துல இந்த விஷயம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி வரக்கூடிய சூழல்களில் நம்ம இந்த நாட் சப்போஸ் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான், அதே ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் சேம் தான், பட் அதுக்கு முன்னாடி ஒரு நாட் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். யூ ஆர் நாட் சப்போஸ் டு பார்க் யுவர் வெஹிக்கல் ஹியர். இது நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், அதுக்காக தான் இந்த சென்டென்ஸே எடுத்து எழுதியாச்சு. யூ ஆர் நாட் சப்போஸ் டு பார்க் யுவர் வெஹிக்கல் ஹியர் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து வெஹிக்கல்ஸ் வந்துட்டு வண்டியை வந்து நிறுத்தக்கூடாது, வாகனங்களை இங்கே நிறுத்த அனுமதி இல்லை அப்படியெல்லாம் போட்டு கிராஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, வாகனங்களை நிறுத்தக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதுதான். அடுத்தது பாருங்கள். யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஸ்மோக் இன் ஹியர். யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஸ்மோக் இன் ஹியர் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து புகை பிடிக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சேம் ஃபார்முலா தான். சப்ஜெக்ட், பி ஃபார்ம் வேர்ப், நாட் மட்டும் எக்ஸ்ட்ரா வருது. சப்போஸ் டு தென் V1 வேர்ப். ஓகேவா? தட்ஸ் இட், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சப்போஸ் டு அப்படிங்கிற வேர்ட் நம்ம வந்து ரொம்ப அதிகமாகவே நம்ம வந்து பயன்படுத்துவோம். மேபி மெயில் கம்யூனிகேஷன் கூட இந்த வார்த்தைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கோங்க, அது எந்தெந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை பேஸாக வச்சு நீங்கள் நிறைய சென்டென்சஸ் வந்து எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அஸ் யூஷுவல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் வீடியோ. ஃபார் getting further notification, press bell button. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி வெக்காபுலரி டெஸ்ட்டுக்காக நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, நிறைய பேர் வந்துட்டு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, கம்மிங் ஃப்ரைடே வந்து நம்ம வெக்காபுலரி டெஸ்ட்டு வைக்கலாம். நம்ம ஃபுல்லாக வைக்க வேண்டாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 30 வெக்காபுலரி எடுத்துக்கோங்க. எது வரைக்கும்னா அப் டு 30th வீடியோ வந்து வெதர் வெக்காபுலரி நம்ம ஒன்று போட்டிருப்போம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 30 வெக்காபுலரி வரைக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதை வந்து கம்மிங் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம டெஸ்ட்டு வைக்கலாம். நம்ம வந்து கூகுள் ஃபார்மில் வேண்டாம். ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த லிங்க் அப்போதைக்கு ஒர்க் ஆகுது. எனக்கு ரீசெண்டாக இப்போ நிறைய எனக்கு காமெண்ட்டில் கேட்குறாங்க, அந்த ப்ரொபோசிஷன் டெஸ்ட் ஆக்டிவிட்டிலாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது மேம், அதை கொஞ்சம் எனேபிள் பண்ணி விடுங்க அப்படின்னு. அகெயின் போயிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பாஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுதான் அந்த வேலைகள்லாம் என்னால் திருப்பி செய்ய முடியல. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, வீடியோலேயே நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு கொஷின் இருக்கும், அதுக்கு கீழே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். MCQs மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரைடே அன்னைக்கு ஃபஸ்ட்டு 30th அப் டு வெதர் வெக்காபுலரி வரைக்கும் உங்களுக்கு வெக்காபுலரி டெஸ்ட் இருக்கும். வில் see you on Friday.